ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சோழன் வீட்ல வந்து நம்ம சேரன், பாண்டியன், பல்லவன் கிட்ட சும்மா கதை கதையா அள்ளி விடுறாரு. ஆரம்பத்துல நடந்தது எல்லாத்தையும் கரெக்டா தான் சொன்னாப்ல. நிலா வந்து என்னைய கட்டி பிடிச்சுக்கிச்சு அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் சொன்னது தான் வந்து பாத்தீங்கன்னா, சும்மா வழக்கம் போல பொய் மூட்டைகளை அள்ளி விட்டுருக்கிறாரு. அதாவது அந்த இடத்துலயே சோழன் ஐ லவ் யூ அப்படின்னு நிலா சொல்லிட்டா அப்படின்னு பொய்ய சும்மா அள்ளி தெளிச்சிட்டாப்புல நம்ம சோழன். இந்த உண்மைலாம் எப்ப தெரிய வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ப்ராஜெக்ட் சக்சஸா கிடைச்சிடுச்சு இல்லையா? ராகவ் மறுபடியும் நிலா கிட்ட வந்து, "காலையில டென்ஷன்ல உன்னைய திட்டிட்டேன், மன்னிச்சிடு" அப்படின்னு மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம, "இன்னைக்கு நைட்டு எல்லாருக்குமே டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எல்லாருமே பார்ட்டிக்கு போறோம்" அப்படின்னு சொல்லிடுறாப்ல. ஆரம்பத்துல நிலா வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னோடனே, இந்த பார்ட்டியே உனக்காகத்தான், நீ இல்லாம எப்படி அப்படின்னு சொல்றாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாருமே ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சவும் நம்ம நிலா ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட் போயிடுறாங்க. அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராகவ் நிலா பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு, அதை சாப்பிடு இதை சாப்பிடு அப்படின்னு அப்படியே கவனி கவனின்னு கவனிச்சு தள்ளுறாங்க. பக்கத்துல நிலாவோட ஃப்ரெண்டு உட்காந்துக்கிட்டு, நல்லாவே தெரியுது இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ராகவ் உன்னைய தான் ரூட் விட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு அப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நிலாவுக்கும் தெரிஞ்சும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் என்ன, சோழனுக்கு ஒரு மெசேஜை தட்டி விட்டுறது, இந்த மாதிரி இங்கே இருக்க நீ வந்து என்னை அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் வந்துடுறாப்புல. சோழன் வந்த உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நிலா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.